அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்கலைக்கழக மானியக் குழு அதுக்கு கீழே உள்ள தொலைதூர கல்வி இயக்ககம். அதன் மூலமா தொலைதூர கல்வியை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 வகையான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, மாநில பல்கலைக்கழகம், பிரைவேட் யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம், டீம்டு பி யூனிவர்சிட்டிஸ், 4வதா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ரூவல் பொறுத்து மாறும். இதே மாதிரி தான் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஒரு சில ஸ்டேட்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கும். ஒரு சில ஸ்டேட்ல 2 அல்லது 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே த்ரூ யூஜிசி டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ, இந்த டெப்பு கீழே அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் அவங்க கோர்ஸ் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த அகாடமிக் செஷன், அதாவது ஜூலை ஆகஸ்ட் 2026 செஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அட்மிட் த லேர்னர்ஸ் ஃபார் த ஓடிஎல் அண்ட் ஆன்லைன் ஆகஸ்ட் 2026 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 2026 உள்ள நம்ம அட்மிஷன் போட்டாகணும். ஸோ ப்ரொசீஜர் வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி போய் தான் நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் நம்ம போட்டுடலாம். இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னால கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகையான இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓடிஎல், அதாவது முழுக்க முழுக்க டிஸ்டன்ஸ் லேர்னிங். செகண்ட் ஆன்லைன், அதாவது முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே படிக்கிறது. ஸோ ஓடிஎல் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஓஎல் ஆன்லைன் லேர்னிங். ஸோ 2 வகையான கோர்ஸ் இருக்கு. இந்த 2 வகையான கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு 2 ஐடி தேவைப்படும். நம்பர் 1 என்ன கேட்டீங்கன்னா ஏபிசி ஐடி, அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். இந்த ஏபிசி ஐடி நம்ம கிரியேட் பண்ணி அந்த 12 டிஜிட் நம்பர் கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டெப் ஐடி கிடைக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா யூஜிசியுடைய போர்ட்டல்லையே கெட் யுவர் டெப் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னால நமக்கு கம்பல்சரி ஏபிசி ஐடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஏபிசி ஐடி வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம அந்த ஆப்பை வந்து த்ரூ த சிஸ்டம் நம்முடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த டீட்டெயிலாம் கொடுத்து நம்முடைய ஏபிசி ஐடியை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏபிசி ஐடியை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏபிசி ஐடியை இங்கே நம்ம பதிவிடணும். ஸோ 12 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை நம்ம இங்கே பதிவு பண்ணிட்டு நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் அதையுமே இங்கே நம்ம பதிவிடணும். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். ஸோ இதை நீங்க உங்களுக்காக பண்றீங்களா இல்ல மற்றவங்களுக்காக பண்றீங்களா? அப்ப செல்ஃப் இங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து நேம் கொடுக்கணும். உங்களுடைய பிளேஸ், எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய கேப்சாவை நீங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் அ செகண்ட், அதாவது ஏபிசி ஐடி நீங்க ப்ராப்பரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஏபிசி ஐடி நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த ஏபிசி ஐடி, ஆதார் நம்பர், உங்களுடைய ப்ராப்பர் இயர் ஆஃப் பர்த், அதாவது இங்க வந்து ஒன்லி யூ ஹாவ் டு கிவ் இட் இயர் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், இந்த விஷயங்கள்லாம் நீங்க ப்ராப்பரா கொடுத்துட்டீங்கன்னா கேப்சாவை நீங்க கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெப் ஐடி கிடைச்சிரும். டெப் ஐடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 2ஐயும் வச்சு நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அந்த கோர்ஸோடைய டியூரேஷன் ஆன்லைனா ஓடிஎலா
ப்ளஸ் அந்த யூனிவர்சிட்டியோடைய அப்ரூவல் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டியுமே ஆஃபர் பண்ணாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லாமல் தனித்தனியாக சென்டர்ஸ்லாம் போட்டு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த 2020க்கு அப்புறம் புது ரெகுலேஷன் வந்துருச்சு. அந்த புது ரெகுலேஷனை பேஸ் பண்ணி அந்த புது ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி எந்த யூனிவர்சிட்டியுமே எந்த கோர்ஸுமே ஆஃபர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஓடிஎல் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் நீங்கள் படிச்சீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த ஸ்டேட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு தான் கோர்ஸ் ஆஃபர் பண்ணணும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு போனால் தமிழ்நாட்டுக்கு உள்ள தான் ஆஃபர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுக்கோமே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த கேம்பஸ் வந்து வச்சிருக்கோம். அதை தாண்டி லேர்னிங் சப்போர்ட் சென்டர் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கி தான் அதை செய்யணும். அப்படி அப்ரூவல் வாங்காம அவங்க வந்து ஆஃப் கேம்பஸோ இல்லை வந்து லேர்னிங் சப்போர்ட் சென்டரோ அவங்க வந்து அவங்களா ஃபார்ம் பண்ணி அட்மிஷன் போட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த கோர்ஸ் செல்லுபடி ஆகாது. ஸோ ப்ராப்பராக அவங்க வந்து அப்ரூவல் இருக்கா. அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க அந்த கோர்ஸ் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான அப்ரூவல் வந்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அட்மிஷன் போடணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க அட்மிஷனுக்கு உண்டான குவாலிஃபை பண்ணிட்டாங்க, நம்ம அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் கட்டலாம், நமக்கு வந்து டிகிரி வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணாமல் ப்ராப்பராக யூஜிசியோடைய டெப் போர்ட்டலில் அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அட்மிஷன் போடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த 4 வகையான யூனிவர்சிட்டிஸும் எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, எந்தெந்த வருஷத்துக்கு வந்து அவங்கள்ட்ட அப்ரூவல் இருக்குது, அந்த விஷயங்களை எப்படி நம்ம செக் பண்ணுறது, செக் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனாக நம்ம வந்து ஒரு அட்மிஷன் போடுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்களுடைய டெப் ஐடியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டெப் ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஏபிசி ஐடி வேணும். ஏபிசி ஐடி வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிலாக்கர் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதை வச்சு நம்ம இங்கே டெப் ஐடி வாங்கிக்கலாம். ஸோ இந்த டெப் ஐடி ப்ளஸ் நம்முடைய ஏபிசி ஐடி இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் என்னென்ன கோர்ஸ் வந்து அப்ரூவ்டு கோர்ஸ் அந்த விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது இப்போ நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் நான் வந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் வந்து அப்ரூவ்டு கோர்ஸா, ஏன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது வெரிஃபிகேஷன் போகும்போது நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறதை தாண்டி அந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ஒரு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோடைய கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் கொடுங்க. எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.